மழலை போல் பூக்கள் ஆடிய ஒரு வெயில் கதிர் புல்வெளியில் பம்பி என்ற ஒரு கழுதை வாழ்ந்தது. கிராமத்தில் உள்ள எந்த கழுதையையும் விட பெரிய காதுகளும் விடியற்காலில் பாடும் பறவையைப் போல இனிமையான குரலும் கொண்ட பம்பி பள்ளத்தாக்கில் சிறந்த பாடகராக அறியப்பட்டான். பம்பியின் நெருங்கிய நண்பன் பிப் என்ற சிறிய புல்வெளியில் பம்பியின் பாடல்களை கேட்டு ஆடுவதையே விரும்புவான். இவர்களுடன் சேர்ந்து அந்த புல்வெளியின் ஒவ்வொரு மூலையிலும் மகிழ்ச்சியை பரப்பினார்கள். பட் அவர்களின் இசையை விரும்பாத ஒருவன் இருந்தான். அவன்தான் கெட்ட நரி. இந்த நரி சுருங்கி சிரமப்பட்டவன் காட்டின் விளிம்பில் அருகிலேயே ஒரு குகையில் இருந்தான். அவன் மகிழ்ச்சியை வெறுத்தவன். குறிப்பாக பம்பியின் பாடலை மிகவும் வெறுத்தான். ஒரு நாள் பம்பியும் பிப்பும் வரவிருக்கும் புல்வெளி இசை விழாவுக்காக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த போது அந்த கெட்ட நரி ஒரு திட்டம் தீட்டினான். பம்பியை புல்வெளியை விட்டு வெளியேற்ற ஏமாற்ற வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். நரி மெதுவாக பம்பியும் பிப்பும் பயிற்சி எடுத்துக்கொண்ட இடத்திற்கு நுழைந்தான். அவன் ஒரு புன்னகையை காட்டினான். ஆனால் அந்த கெட்ட நரிக்காக அது ஒரு பல்லை காட்டும் முகம் போல் இருந்தது. அன்பான பம்பி என்று அவன் சூழ்ச்சியுடன் சொன்னான், நான் ஒரு இடத்தை அறிவேன். அங்கு சிறந்த பாடகர்கள் தினமும் பாராட்டப்படுகிறார்கள். அது காட்டின் ஆழத்தில் உள்ள ஒரு சிறப்பு காணல். அங்கு உன் திறமையை எதிர்பார்த்து ஒரு பார்வையாளர்கள் கூட்டம் காத்திருக்கிறது. பம்பி அனுபவமற்றவனும் பெரிய பார்வையாளர்களுக்கு பாடும் கனவுகளால் நிரம்பியவனும் கவனமாக கேட்டான். இந்நிலையில் பிப் ஏதோ தவறாக இருக்கிறது என்று உணர்ந்தான். அவள் பம்பியின் சுமைப்பையில் ஒளிந்து கொண்டாள். அவனை பாதுகாக்க தீர்மானித்தாள். பம்பி காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருக்க பாதை இருண்டதும் சிக்கலானதும் ஆகிவிட்டது. பிப்பையிலிருந்து தலையை வெளியே போட்டாள். கவலையுடன் இருந்தாலும் தைரியமாக இருக்க முடிவு செய்தாள். அவர்கள் பயணத்தின் பாதியில் திடீரென பல்வேறு கர்ஜனைகளும் கடும் சத்தங்களும் அவர்களை எதிர்கொண்டன. அவர்களை சுற்றியுள்ள நிழல்கள் வளைந்து அந்த கெட்ட நரி ஒரு மரத்தின் பின்னால் இருந்து வெளியே வந்தான். என் காட்டுக்கு வரவேற்கிறேன் என்று அவன் கர்ஜித்தான். இங்கே உனக்கு விருப்பமான அளவு பாடலாம், ஆனால் இனி ஒருபோதும் வெளியே போக முடியாது. ஆனால் பம்பியின் சுமைபையில் இருந்த பிப் தன் சொந்த திட்டத்தை தயார் செய்திருந்தாள். அவள் அவர்களது புல்வெளியில் இருந்து ஒளிரும் பழங்களை சேகரித்திருந்தாள். அவை நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. அவள் அவற்றை விரைவாக காற்றில் வீசினாள். அந்த கெட்ட நரியை கவனத்தை திருப்பும் நம்பிக்கையுடன். அந்த நரி அறியாத இந்த பொக்கிஷங்களை பார்த்து ஆவலாகவும் பேராசையுடனும் பம்பியை மறந்து ஒளிரும் பழங்களை தொடர்ந்து ஓடினான். நரி கவனத்தை இழந்தவுடன் பம்பியும் பிப்பும் காட்டில் வழியாக விரைந்து ஓடினார்கள். அவர்கள் மீண்டும் தங்கள் அன்பான புல்வெளியின் வெயிலை காணும் வரை ஓடிக்கொண்டே இருந்தார்கள். உண்மையில் பம்பியும் பிப்பும் சாகசம் என்பது மகிழ்ச்சியானது என்பதை அறிந்தார்கள். ஆனால் சில நேரங்கள்ல உங்க பாடலை நாருமந்த கேட்க விரும்பும் இடமே பாடுவதற்கு சிறந்த இடமாக இருக்கிறது. மற்றும் கெட்ட நரி போன்றவர் உங்கள் இசையை கெடுக்க முயன்றாலும் பிப் போன்ற ஒரு சிறிய நண்பர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் அது அனைத்தையும் மாற்றிவிடும்.